ஹலோ சிவர்ஸ். 30 நாள் 30 சிறுகதைகள். இன்னைக்கு 26வது நாள். ஒரு விவசாயி முனுசாமி அவர் வயலுக்கு கிணறு தோன்றாரு. தினமும் கிணறு தோண்டிட்டே இருக்காரு. ஒரு மாசத்துல 8 அடி தோண்டிருக்காரு. ஒரு வருஷத்துல 80 அடி தோண்டிருக்காரு. ஆனா தண்ணியே வரல. ரொம்ப மனசோர்வான அவரு அந்த வயலை வித்துட்டாரு. புதுசான ராமசாமி 81வது அடி தோன்றாரு, தண்ணி வந்துருச்சு. இந்த ஸ்டோரி முனுசாமிக்கும் ராமசாமிக்கும் நடந்த மாதிரி உங்கள எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கலாம். நீங்க ஒரு முயற்சி பண்ணிருப்பீங்க, ஒரு கட்ட வரை கொண்டு போயிருப்பீங்க, ஆனா அதுக்கடுத்து டிராப் பண்ணிருப்பீங்க. ஆனா யாரோ ஒருத்தர் அதே வேலையை தான் பண்ணிருப்பாங்க, ஒரு ஸ்டெப் அவங்க முன்னாடி போயிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க, ஒருத்தவங்க செஞ்சிருப்பாங்க. இதைதான் நான் நினைச்சிட்டே இருந்தேன், இந்த கதையை தான் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஈவன் தோ நானே நிறைய விஷயங்கள் நான் யோசிச்சிருக்கேன், நிறைய ஐடியாஸ் நான் யோசிச்சிருக்கேன். இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லுவேன். திடீர்னு என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, நீ சொன்ன ஒரு ஐடியா அங்க எக்ஸிக்யூட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஷாக். அதாவது முனுசாமி வேலை செய்யல, அவர் செஞ்சாரு, அது வேற விஷயம். இங்க கோகுல் மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். நம்ம யோசிச்சுட்டே இருப்போம், அதை ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டோம். ஆனா ஒரு சிலர் அதை ஆக்ஷன் எடுத்து ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. லேக் ஆஃப் ஆக்ஷன் நிறைய இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்போம், ரொம்ப பெருசா யோசிச்சிருப்போம், ஆனா அது சிம்பிளா கூட நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். ஆனா இன்னையில இருந்து நீங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. இந்த ஸ்டோரியில இருந்து கத்துக்கோங்க. நான் சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. சிம்பிள் ஆக்ஷன் எடுங்க. நான் எனக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு சின்ன பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் இந்த 30 days 30 short stories. இதை நான் பக்காவா கம்ப்ளீட் பண்ணும்போது என்னுடைய கன்சிஸ்டன்சி ஒரு அளவுக்கு வளருமே. அதுக்கடுத்து நான் அது நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன். உங்களுடைய ஆதரவு மட்டும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.